வாய்ப்பு இருக்கு. சரி, அது ஒன்றும் பெருசா டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே, நான் நாளைக்கு அதை செக் பண்ணிட்டு அது மாதிரி பண்ணிக்கிறேன். செஷனுக்கு அப்புறமா நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நான் நாளைக்கு ஃப்ரீயா, இனிமே டைம் ஆச்சுன்னா நாளைக்கு ஃப்ரீயா செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் நேத்து இன்டர்நெட் கூட கொஞ்சம் வீக்கா இருந்தது சார். நடுவுல சில பாயிண்ட்ஸ் கட் ஆயிடுச்சு. சரி, நானே தேர்ட் பாயிண்ட் கிட்ட கட் ஆயிட்டு இருந்தது. நானே கேட்கலான்னு பார்த்தேன். அப்புறம் நீங்க லாஸ்ட்ல இன்னொரு வாட்டி சொன்னீங்க, அதனால நான் கேட்கல. ஓ, என்னோட இன்டர்நெட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சா சார்? ஆமா, கட் ஆயிடுச்சு நடுவுல, கொஞ்சம் சப்ஜெக்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஓ சரி, நான் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தான் வச்சிருக்கேன். வீட்ல வந்துட்டு ரொம்ப நிறைய டிவைஸ் கனெக்ட் ஆயிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரே வாட்டி அப்படின்னா கூட அப்படி ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, ஃப்ரீயா முடிஞ்சா மத்த போன்ஸ்ல டிஸ்கனெக்ட் பண்ணிரு. யூஸ் பண்ணாத போன்ஸ் அதான் மொத்தம் ஆக்சுவலா நாங்க 3 போன் வச்சிருக்கோம். அதுல ஓகே நீ பண்ணிரு. இல்ல, நானுமே இன்னொரு ஐபோன் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். சோ அந்த ஐபோன் வாங்கிட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி ஃபார் ஜூம் கான்வர்சேஷன் சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். சோ அது வாங்கிட்டேன்னா அதுல வேற எதுவுமே யூஸ் பண்ணாம. சார் டைம் ஆயிடுச்சு போல. ஓகே சார், ரைட். ஓகேப்பா. PMC நேயர்களுக்கு வணக்கம். தர்க்கம் ஜெயக்குமார் சார் வந்துட்டு நமக்கு டெய்லியும் எவ்வளவோ நாலேஜ் அவங்களுடைய ட்ரஸ்ட் மூலமா வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நேற்று நம்ம வந்துட்டு 7 பாயிண்ட்ஸ் சார் சொன்னாரு. அதுல 7 பாயிண்ட்ஸ்ல 2 டைரக்ஷன் அண்ட் மேக்னெட்டிசம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ டைரக்ஷன் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு கோல் வச்சுக்கணும். ஸோ அப்போ வச்சுக்கும் போது அதை நோக்கி நமக்கு வந்துட்டு லர்னிங்ஸ் அப்படின்றது நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இல்ல எந்த ஒரு கோலும் இல்லை, ஏதோ தானோ வாழ்றோம் அப்படின்னா அதே மாதிரிதான் நம்ம லைஃப் இருக்கும். ஸோ நம்ம ஒரு லைஃப் எடுத்திருக்கோம் அப்படின்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கிறதுக்கு ஒரு கோல்ஸ் வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அப்புறமா மேக்னெட்டிசம். நம்ம எந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குமோ அதே விஷயம் மறுபடியும் நடந்துட்டு இருக்கும். எல்லாரும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா வந்த பிறகோ சீக்ரெட் அப்படின்ற புக்கை வந்துட்டு இல்லைன்னா சீக்ரெட் அப்படின்ற ஆடியோஸ் வீடியோஸ் கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல எல்லாமே வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. உங்க எமோஷன்னாலதான் உங்க லைஃப் சேம் எமோஷன்ஸோட மிக்ஸ்அப் ஆயிட்டு இருக்கு, சேம் திங்ஸ் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி எமோஷன் வேணும் அந்த நிலையில இருங்க. இப்போ உங்களுக்கு துக்கம் தான் வேணும் அப்படின்னா நம்ம துக்கப்பட்டுட்டே இருந்தோம்னா அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதே நம்ம ஹாப்பியா இருந்தோம்னா ஹாப்பியஸ்ட் திங்ஸ் உங்க லைஃப்ல ரிப்பீட் ஆகும். அது போல இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னோம், இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நமக்கு இன்னும் சில 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஜெயக்குமார் சார் வந்திருக்காரு. வெல்கம் சார், ஓவர் டு யூ. வணக்கம் சார். வணக்கம். ஸோ குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. நம்ம இன்னைக்கு வந்து 5th டே இருக்கோம். டோர்கம் சராதனோட டைனமிக்ஸ் ஆன் த சோல் அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அந்த டைனமிக்ஸ் வந்து 7 டைனமிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொன்னோம். ஸோ நேற்று வந்து நம்ம வந்து டைரக்ஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். ஸோ மேக்னெட்டிசம் பற்றி நம்ம வந்து கொஞ்சம் மட்டும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்த ரிமைனிங் 5 டைனமிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து சோல் ஆத்மா அப்படிங்கிறத பற்றி நம்ம திருப்பி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாக்டா வந்து அந்த கிரேட் டீச்சர் சொல்லக்கூடிய அந்த சோல் அல்லது ஆத்மா அப்படின்னா என்னங்கிறத பத்தி டோர்கம் என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு ஸோ அடுத்தாப்புல வந்து நம்ம அந்த மேக்னட்டிசம் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து போகலாம். ரைட். ஸோ இப்போ எல்லா ஆன்மீக டீச்சிங்ஸும் எல்லா ஆன்மீக ஸ்கூல்ஸும் எல்லா கிரேட் டீச்சர்ஸுமே வந்து இந்த செல்ஃப் ரியலைசேஷனை தான் வந்து அவங்களோட டிசைபிள் சீடர்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ சில பேர் வந்து அதை பத்தி வந்து சொல்றாங்க, சில பேர் வந்து அதை பத்தி ஸோ இதுதான் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பத்தி வந்து சொல்றது கிடையாது. ஸோ இப்போ உதாரணமா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பரமஹம்ச யோகானந்தரோட ஸ்கூலு, விவேகானந்தா ஸ்கூல்லாம் வந்து இந்த ஆன்மாவை உணர்ந்தறிதல் அப்படிங்கறத வந்து அவங்க வெளிப்படையா வந்து சொல்றாங்க. ஸோ நிறைய புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இதை பேஸ் பண்ணதா தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பிரைவேட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வந்து
நம்ம ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு மெயினா என்ன சொல்றாங்க, நீங்க எவ்ரிடே வந்து 2 days வந்து மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ பத்ரிஜி வந்து அவரோட சில வீடியோஸ் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இரவுல வந்து நீங்க நிறைய நேரம் வந்து நீங்க வந்து தியானம் வந்து செய்யுங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ அது எல்லாத்துலயுமே வந்து நமக்கு வந்து இந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கு உண்டான அந்த ப்ராசஸ் தான் வந்து அந்த விஷயத்துலயுமே அந்த உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த பயிற்சிகளையுமே அதுதான் வந்து நமக்கு வந்து நடக்குது. ஸோ பத்ரிஜி வந்து என்ன சொல்றாங்க, அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த பயிற்சிகளை வந்து செய்யறது மட்டும் இல்லாம நிறைய புத்தகங்களை வந்து நம்ம படிக்க சொல்றாங்க. ஸோ நிறைய ஆத்தர்ஸ், நிறைய கிரேட் டீச்சர்ஸ் அவங்களோட டீச்சிங்ஸை நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. நிறைய புத்தகங்களை வந்து படிக்க சொல்றாங்க. ஸோ மிக குறிப்பாக வந்து டோர்கம் சராஜனோட எல்லா புத்தகத்தையும் வந்து நீங்க படிங்க அப்படிங்கிறத சொன்னதாக நாங்க சில உங்க பிரமிட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சில மாஸ்டர்கள் சொன்ன நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்ப இந்த டோர்கம் சராஜனின் மாதிரியான ஆலிஸ் பெய்லி, மேடம் பிளவாட்ஸ்கி மாதிரியான டீச்சர்ஸ் வந்து இந்த சோல் அல்லது ஆத்மா பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இந்த சோல் ஆத்மா இதை பத்திலாம் நம்ம வந்து பேசும்போது நமக்குள்ள தோணக்கூடிய எண்ணம் என்னன்னா, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டீப் ஸ்டடி, இது வந்து ஒரு பெரிய பெரிய ஞானிகள், கிரேட் செயின்ஸுக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்து வரலாம். ஸோ அது அந்த மாதிரி வந்து கிடையவே கிடையாது. இந்த பூமியில பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய வந்து எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட லைஃப் பர்பஸ்மே வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அடைகிறது தானே தவிர வேற எதுவுமே வந்து கிடையாது. ஸோ சில ஸ்பெஷல் பீப்புள்ஸ், சீனியர்ஸ், அந்த மாதிரி பீப்புளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அது கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே வந்து அது வந்து காமனானதான். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே ஆன்மீக சாதகர்கள் எல்லாருமே வந்து இந்த ஆத்மாவை பத்தின ஸ்டடியை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து அதை பத்தி உங்களுக்கு நான் வந்து சொல்றதுக்கு இந்த தருணத்தை வந்து ஒரு பொன்னான வாய்ப்பா வந்து நான் வந்து கருதிக்கிறேன். ஓகே. ஸோ அப்ப நம்ம வந்து இந்த லாஸ்ட் 4 days வந்து நம்ம வந்து சோல், ஆத்மா, இந்த டைனமிக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பேசுறோம். ஸோ அப்ப இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து என்னது? ஸோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லாம நம்ம வந்து சும்மா வந்து செவி வெளியா மட்டும் நம்ம ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு இருந்தோம்னா நெக்ஸ்ட் இதை கேட்டு முடிச்ச நெக்ஸ்ட் 30 minutesல வந்து இதை வந்து நம்ம வந்து இது என்ன அப்படிங்கிறதே நம்ம வந்து மறந்துடுவோம். அது நம்மளோட ஆத்மாக்குள்ளே அது வந்து போகவே போகாது. ஸோ அதனால வந்து நம்ம இந்த 7 டைனமிக்ஸை பத்தி நம்ம வந்து கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி இந்த சோல் அப்படின்னா என்ன, இந்த ஆத்மா அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸோ இந்த ஒரு டயக்ராம் வந்து நீங்க வந்து பாருங்க. ஸோ இந்த டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 சர்க்கிள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 7 stages ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அல்லது வந்து 7 planes அப்படின்னு சொல்லி நீங்க சிங்கப்பூர் பிரபாகர் சார் வந்து நிறைய இதை பத்தின ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதுல நீங்க வந்து போய் பாருங்க, ஒரு டீட்டெயிலா வந்து அந்த 7 planes பத்தி அவர் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்ப நம்ம இந்த சோல் அப்படின்னா என்னங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ த ஹியூமன் சோல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த லோயஸ்ட் லெவல் அட் த பிகினிங் அண்ட் கிளைம்ஸ் அப். த ஹியூமன் சோல் இஸ் ஐடென்டிஃபைட் அட் வித் ஹிஸ் பிசிக்கல் பாடி. அதாவது நம்ம நிறைய செஷன்ல வந்து சொல்லியிருப்போம், நமக்கு வந்து இந்த உடல் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய உடல்கள் நமக்கு வந்து இருக்கு. நம்ம உணர்வுகளை கையாளக்கூடிய இமோஷனல் பாடி, நம்மளோட எண்ணங்களை கையாளக்கூடிய மென்டல் பாடி, ஸோ அது போக இன்னும் நமக்கு வந்து ஒரு 4 பாடி வந்து நமக்கு வந்து இருக்கு. ஸோ இது ஒண்ணுதான் வந்து நம்மளால கண்ணால பார்க்கக்கூடிய ஸ்தூல உடல். ஸோ மற்ற எல்லா பாடிகளும் நமக்கு வந்து இருக்கு. 7 பாடிகள் வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப அதுல முதல் பாடி வந்து இந்த பிசிக்கல் பாடி. அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய கோடானு கோடி நபர்கள் வந்து அந்த கோடானு கோடி நபர்கள்ல நிறைய பேர் டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா அதுல அந்த மொத்த கோடானு கோடி பேர்ல நிறைய கோடி பேர் வந்து தன்னை வந்து இந்த உடலாக, இந்த ஸ்தூல உடலாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. The human soul starts from the lowest level at the beginning and climbs up. The human soul is identified at first with his body. When you ask somebody, who are you? The answer is, I am this, I am that. அதாவது யாருக்கிட்டையாவது வந்து நீங்க யாருன்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ஸோ என் பேர் வந்து ஜெயக்குமார், ஸோ நான் வந்து ஒரு லெக்சரரா இருக்கேன், நான் வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கேன், என் பேர் வந்து அனிருத், நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ல வந்து இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து சொல்றோம். ஸோ that person is identified with his body and with everything that he does at this level to support his body. ஸோ அப்ப அந்த மாதிரி சொல்லும் போது தான் செய்யக்கூடிய எல்லாமே வந்து இந்த உடலை வந்து சப்போர்ட் பண்றதாகவே நம்மளோட செயல்கள் முழுவதுமாவே வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மள இந்த உடலா மட்டுமே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து டோர்கம் சார் வந்து சொல்றாங்க. He is a body conscious soul but is not yet called a soul. ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடலை மட்டுமே கவனத்தில் கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மா,
அந்த மாதிரி வந்து அது சொல்றாங்க. அதாவது பாடி கான்சியஸ் சோல் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து ஆத்மான்னு வந்து உங்களை வந்து சொல்ல முடியாது. இந்த உடலை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சோல் அல்லது ஆத்மா அப்படிங்கிறத தான் உங்களை வந்து சொல்ல முடியும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இன் த வேர்ல்ட் ஆர் அட் திஸ் லெவல், தே ஆர் நத்திங் பட் பாடிஸ். ஸோ அந்த கோடானு கோடி பேர் வந்து இந்த லெவல்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உடலை தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நினைக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து அவங்களா இருக்காங்க அப்படிங்கறது வந்து டோக்கம் சாய் வந்து சொல்றாங்க. ஸோ when the soul progresses, man approaches the level we call emotional consciousness. ஸோ அப்ப வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட் அல்லது ஒரு ஆன்மீக சாதகர் வந்து ஒரு தன்னை ஆன்மீகத்துக்குள்ள வந்து ஈடுபடுத்தும் போது இந்த உடலை தாண்ட கான்சியஸ்னஸ் வந்து அவங்க வந்து போறாங்க அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ அதான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போறாங்க. அதை தான் நம்ம வந்து இமோஷனல் கான்சியஸ்னஸ், ஸோ உணர்வு ரீதியான கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது, உணர்வு ரீதியான விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. First he is identified with his physical nature, then he starts to identify with his emotions. ஸோ இந்த உடலை மட்டுமே வந்து அவங்க கவனத்துல வச்சிருந்தவங்க வந்து தன்னோட உணர்வுகளை பத்தியும் வந்து அவங்க வந்து கையாள தொடங்குறாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. நினைத்து பார்க்கிறார்கள். ஸோ அது மேல வந்து கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. Then he starts to identify with his emotions. ஸோ அதுக்கப்புறமா அவங்க தன்னோட உணர்வுகளை வந்து அவங்க வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ தென் அதாவது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த உடலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது எதுக்கு, அது என்ன சாப்பிட்றாங்க, அதை சாப்பிட்டோம்னா இந்த உடல் வந்து உயிர் வாழும், இந்த உடல் உயிர் வாழணும்னா நம்ம வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இந்த சாப்பிட்டு இந்த உடலை வந்து, அதாவது இந்த உடலை வளர்க்கறதுக்காகவே சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ அந்த உணர்வு ரீதியா அதை வந்து அணுகிறதுனா எப்படின்னு அப்படின்னா, ஓகே இந்த ஃபுட்டு வந்து எனக்கு சாப்பிட்டா நல்லா வந்து எனக்கு டேஸ்டா இருக்கு, இது எனக்கு வந்து ஒரு ஜாய்ஃபுல்னஸ் வந்து கொடுக்கும், இது வந்து எனக்கு ஒரு ஹெல்தினஸ் வந்து எனக்கு வந்து கொடுக்கும், அல்லது இந்த ஃபுட்டை சாப்பிட்டா எனக்கு ஹெல்தினஸ் வந்து கொடுக்காது, இந்த ஃபுட்டு வந்து எனக்கு வந்து என்னோட உடலுக்கு வந்து இது வந்து ஒத்து வராது அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸ்னஸோட நம்ம அந்த ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடும் போது ஓகே நம்ம இப்போ வந்து பிசிக்கல் அண்ட் இமோஷனல் கான்சியஸ்னஸ்க்கு வந்து நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ பெரும்பாலான மனிதர்கள் வந்து நம்ம இதை தான் வந்து செய்யறோம். ஸோ உடலை வளர்க்கறதுக்கு மட்டுமே நம்ம வந்து சாப்பிடாம இந்த உணர்வை வந்து ஒரு உணர்வு பூர்வமாகவும் அணுகி இது சாப்பிட்டா நல்லது இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம அணுகி நம்ம வந்து சாப்பிட தொடங்கும் போது நம்ம வந்து அந்த இமோஷனல் கான்சியஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. Then he starts to identify with his emotions. He is now his emotions more than his physical body. He is mostly emotional mixed with physical. ஸோ இந்த உணவுங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து சொன்னோம். ஸோ அப்ப எந்த ஒரு தன்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய, தான் பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து இந்த பிசிக்கல் ஸ்தூல ரீதியாகவும் பிசிக்கல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் சேர்த்து அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க பிசிக்கல் இமோஷனலா பாக்குறாங்க. பிசிக்கல் பாடிக்கு மட்டுமே வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்காம அதை உணர்வு பூர்வமாகவும் அணுகுறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. He is now his emotions more than he is his physical body. He is mostly emotional mixed with physical. The person lives in these two levels with all the millions of others who are physical bodies and emotional beings. So the person lives in these two levels with all the millions of others who are physical bodies and emotional bodies. So இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. When people are in the physical body, they are just like cattle and they do not have many problems. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு உணர்வு பூர்வமாக அணுகாம அதை முழுக்க வந்து இந்த உடல் ரீதியாக மட்டுமே வந்து அணுகக்கூடியவங்க வந்து ஒரு கேட்டில்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பிராணி மாதிரி தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ அண்ட் தே டு நாட் ஹேவ் மெனி ப்ராப்ளம்ஸ். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழும்போது அவங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கிறது வந்து தெரியாது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. But when they enter into the area of emotions, their problems starts because on this level they mix with the emotions of others, with family, group, national and international emotions. All of the problems that are going on in the world are built by emotions. So அப்ப அவங்க அந்த உடல் ரீதியா மட்டும் இல்லாம அவங்க உணர்வு ரீதியா வந்து அவங்க வந்து செயல்பட துவங்கும் போது, அதை கையாள துவங்கும் போது அவங்க வந்து தன்னோட ஃபேமிலி மெம்பரோட உணர்வுகள், தான் சார்ந்து இருக்கக்கூடிய குரூப்போட உணர்வு, தான் இருக்கக்கூடிய நாட்டோட உணர்வு இத்தனையோடய சேர்ந்து அவங்க வந்து கையாளும் போது
அவங்க வந்து சில பிரச்சனைகள் வந்து இருக்குங்கிறத வந்து அவங்க வந்து தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆல் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் கோயிங் இன் த வேர்ல்ட் ஆர் பில்ட் பை இமோஷன்ஸ். ஸோ அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் காரணம் உணர்வுகள் தான் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஆஃபன் பீப்புள் பிரிட்டன். அப்ப அடுத்தாப்புல என்ன சொல்றாங்க, அப்ப இந்த உணர்வுகளோ அந்த உணர்வு பூர்வமாகவும் செயல்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்படின்னா வந்து இந்த உடல் ரீதியா மட்டுமே வாழ்க்கை நடத்துறது பிரச்சனையே இருக்காதா அப்படின்னா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து தன்னோட பிரச்சனைகளுக்கு வந்து என்ன காரணம், அதை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறதுக்கு தீர்வே வந்து அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கறது வந்து டோர்கம் வந்து பின்னாடி அடுத்த பேஜ்ல வந்து அது வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அப்பனா வந்து நம்ம வந்து உணர்வு பூர்வமாவே இருக்கக்கூடாதாங்கிறது நம்ம முடிவு எடுக்க கூடாது. உடல் ரீதியா மட்டுமே வாழும்போது தனக்கு பிரச்சனை இருக்குங்கிறதே வந்து தெரியாம இருப்பாங்கிறத தான் அவர் இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ உணர்வு ரீதியாக நீங்க செயல்பட துவங்கும் போது பிரச்சனைகள் வந்து நீங்க பார்க்க துவங்குவீங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான பாயிண்டா இருந்தா கூட ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து டோர்கம் சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் மெனி பீப்புள் வந்து தனக்கு மன அழுத்தம் இருக்கு அல்லது மன சோர்வு இருக்குங்கிறதே வந்து அவங்க தெரியாம அவங்க வந்து அதுல வந்து இருப்பாங்க. ஸோ அப்ப இததான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உடல் ரீதியா மட்டுமே வந்து வாழும்போது உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம வந்து இருப்போம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. Often people pretend they are fighting for principles, ideas, visions and so on. But in reality, they are involved with their emotions and they are trying to satisfy their hatred, jealousy, anger, revenge or fear. அதாவது அப்ப இந்த உணர்வு பூர்வமா கையாள ஆரம்பிச்சோடனே அவங்களாம் என்ன நினைச்சுக்கிறாங்களா, நம்ம ஃபைட் பண்றது, நம்ம மத்தவங்க கூட வந்து போராடுறது, இது எல்லாமே வந்து நம்மளோட கொள்கைகளுக்காகவும் நம்மளோட ஐடியாக்களுக்காகவும் நம்மளோட நோக்கங்களுக்காகவும் அப்படிதான் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரியாலிட்டியில வந்து என்ன அப்படின்னா அது வந்து கிடையாது. தன்னோட வெறுப்பு, தன்னோட பொறாமை, தன்னோட கோபம், தன்னோட பழி உணர்ச்சி, தன்னோட பயம், ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் நம்ம கொள்கைகள், ஐடியா, விஷன்ஸ்ங்கிற பேர்ல நம்ம மற்றவங்க கூட வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்மளோட கீழான உணர்வுகளுக்கு வந்து தீனி போட்டு அந்த ஈகோவை வந்து நம்ம ஃபில் பண்றதுக்காக தான் நம்ம கொள்கைகள், நோக்கங்கிற பேர்ல மற்றவங்க கூட வந்து நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா நம்ம உணர்வு ரீதியாக நம்ம வந்து செயல்பட வந்து நம்ம வந்து துவங்கும் போது அப்ப it often happens that by involving themselves with negative or positive emotions. அப்ப நேர்மறையானவோ அல்லது எதிர்மறையான இமோஷன்ஸ்ல வந்து அவங்க வந்து இன்வால்வ் ஆகும்போது இதெல்லாமே வந்து அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. They slowly shift their consciousness from the physical to the emotional plane. ஸோ பிளேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எப்படி வந்து நமக்கு வந்து 7 உடல்கள் இருக்கும், ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இந்த பூமியை சுத்தியும் 7 விதமான உலகங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், அல்லது 7 விதமான தலங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வந்து இந்த பிசிக்கல் பாடி வந்து நம்ம இந்த கண்ணால பார்க்கக்கூடிய இந்த பிசிக்கல் பூமியில வந்து இருக்கும், அதே மாதிரிதான் நம்மளோட உணர்வுக்கான உடல், நம்மளோட எண்ணங்களுக்கான உடல், இமோஷனல் பாடி, மென்டல் பாடிக்கும் ஒரு பிளேன், ஒரு தளம் வந்து இருக்கு. அந்த தளத்துலதான் நம்ம வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப உடல் ரீதியா மட்டுமே வாழக்கூடியவங்களுக்கு வந்து தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தனக்கு ஒரு நோய் இருக்குங்கிறது கூட தெரியாம வந்து அவங்க இருக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயத்துல தன்னோட கான்சியஸ்னஸ், தன்னோட விழிப்புணர்வு நிலையை வந்து தன்னோட இமோஷனல் பாடிக்கும், தன்னோட மென்டல் பாடி அல்லது அப்புறம் அதையும் சேர்த்து தன்னோட இமோஷனல் பிளேன், மென்டல் பிளேனுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போதுதான் அவங்க தன்னோட லைஃப்ல இருக்கக்கூடிய நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கண்டிஷன்ஸ்க்கு என்னெல்லாம் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து ஆராய தொடங்குவாங்க, அதை வந்து அணுக தொடங்குவாங்க அப்படிங்கறத வந்து டோர்கம் சார் வந்து சொல்றாங்க. So it often happens that by involving themselves with negative or positive emotions, they slowly shift their consciousness from physical to the emotional plane. So அப்ப நம்ம இப்ப வந்து ஓரளவுக்கு, ஏன்னா நம்ம ரிப்பீட்டடா நம்ம சொல்ற மாதிரி இந்த சோல் பத்தின ஸ்டடிலாம் வந்து ஒரு வெரி 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 டீப்பரான வந்து ஸ்டடி. அதே சமயத்துல இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்டடி. ஸோ அதனால வந்து நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப ஒரு ஷார்ட் டைம் லெக்சர்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க். ஸோ இப்ப நம்ம இந்த டைம்ல வந்து நம்ம பிசிக்கல் கான்சியஸ்னா என்ன, இமோஷனல் கான்சியஸ்னா என்னங்கிறத ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ நான் முழுமையா சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணேங்கிறத வந்து நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு வந்து நம்ம அதை பத்தி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அப்ப இப்ப பிசிக்கல் கான்சியஸ்னஸ் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, இமோஷனல் கான்சியஸ்னஸ் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்ப அடுத்தாப்புல வந்து நம்ம மென்டல் கான்சியஸ்னஸ்னா என்ன, அதாவது என்ன ரீதியான
கான்சியஸ்னஸ்னா என்ன, மென்டல் பிளேன்னா என்னங்கிறத பத்தி நாம இப்போ வந்து பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்த டோர்க்கம் என்ன சொல்றாங்க, if things go well, meaning that the person is going through many emotional troubles, he starts to awaken and think about the cause of his troubles and about the cause of his emotions, and he slowly begins to operate in the lower mental plan. If things go well, அதாவது எல்லாமே வந்து சரியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா, meaning that the person is going through many emotional troubles. ஸோ தன்னோட வாழ்க்கை, நீங்க இதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இது கேட்கறதுக்கு வந்து ஒரு கான்ட்ராவர்ஷியலான ஒரு பாயிண்டா இருக்கிற மாதிரி இருந்தா கூட ஒரு அமேசிங்கான மெசேஜை வந்து டோர்கம் சார் வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட லைஃப்ல வந்து எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, மீனிங் தட் த பர்சன் இஸ் கோயிங் த்ரூ மெனி இமோஷனல் ட்ரபிள்ஸ். ஸோ அவங்க வந்து நிறைய உணர்வு ரீதியான ட்ரபிள்ல வந்து அவங்க வந்து இருக்காங்க. அதுதான் வந்து ஸோ எல்லாமே சரியா போயிட்டு இருக்குங்கிறதுக்கு வந்து அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்ல, இப்போ ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தா கூட அடுத்த பாயிண்ட்ல அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. He starts to awaken and think about the cause of his troubles and about the cause of his emotions. ஸோ அப்ப நம்ம என்ன சொன்னோம், பிசிக்கல் கான்சியஸ்னஸ் மட்டும் இருந்தா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மென்டல் டிப்ரெஷன்ஸ், ஸ்ட்ரெஸ் இதுனா கூட என்ன அப்படின்னு கூட நம்ம தெரியாம பின்னால வந்து நம்ம வந்து சிக்னஸ்க்கு வந்து நம்ம ஆளாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அதே இது வந்து நம்ம இமோஷனல் கான்சியஸ்னஸ்ல இருக்கும்போது, ஸோ he starts to awaken and think about the cause of his troubles and about the cause of his emotions. ஸோ இருக்கும்போது தன்னோட லைஃப்ல வந்து தனக்கு ஏதாவது ஒரு ட்ரபிள் வந்தா கூட ஸோ அவங்க வந்து அனலைஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ என்னோட இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன காரணம், ஸோ நான் இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து டோர்கம் சார் வந்து சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, உனக்கு எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ஏதோ ஒரு இமோஷனல் ட்ரபிள் இருக்குங்கிறதையும் வந்து சொல்றாங்க. அதே சமயத்துல நீ இமோஷனல் ட்ரபிள் இருக்குங்கிறது தெரிஞ்சோடனே நீ பிசிக்கல் அண்ட் இமோஷனல் மிக்ஸ்டு கான்சியஸ்னஸ் இருந்தா நீ வந்து அதை பத்தின காரணம் என்னங்கிறத வந்து நீ ஆராய வந்து தொடங்குவ. அதை நோக்கிய உன்னோட பாதை வந்து இருக்கும். நேற்று நம்ம பேசின பாத்தீங்களா, அந்த டைரக்ஷன் சொன்ன பாத்தீங்களா, ஸோ அந்த இதுல வந்து நீ வந்து யூஸ் பண்ணுவ அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. அண்ட் he slowly begins to operate in the lower mental plane. ஸோ அந்த மென்டல் பிளேன்ங்கிறத சொன்ன பாத்தீங்களா, நம்மளோட எண்ணங்களை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய தளம், அதுதான் மென்டல் பிளேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அந்த தளத்தை வந்து நம்மளோட மென்டல் பாடியை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்துவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் crisis, troubles, hindrances and obstacles force us to awaken and travel from the astral or emotional plane to the lower mental plane to find out the causes of our physical and emotional troubles. ஸோ அப்ப நமக்கு இருக்கக்கூடிய கிரைசிஸ், பிரச்சனைகள், ட்ரபிள்ஸ், தொல்லைகள், ஹிண்ட்ரன்சஸ் அப்டக்கிள்ஸ்னா என்னன்னா தடைகள். ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம்னா நமக்கு வரக்கூடிய தடைகள், அப்டக்கிள்ஸ். ஸோ இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஒரு ஒய்ஃப் வந்து அவங்க ஃபேமிலியில வந்து நான் வந்து ஏதோ ஒன்று செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் இன்கேஸ் தமிழ்நாடு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, அவன் இல்லை நீ அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது, நான் அதெல்லாம் வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன், நம்ம ஃபேமிலியில அப்படிலாம் பண்ண மாட்டோங்கிறத அவன் வந்து தடை வந்து போடுவான். ஸோ அப்ப அந்த ஒய்ஃப் வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருந்தாங்க. ஸோ அவங்க தன்னோட பிசிக்கல் இமோஷனல்ல வந்து ஒரு சரியாக கையாளக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அவங்க சிந்திப்பாங்க. ஸோ எதனால வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இது எனக்கு தடை போடுறாரு, ஹிண்ட்ரன்ஸ் அவர் ஏன் அது ஹிண்ட்ரன்ஸா இருக்காரு, அப்டக்கிளா இருக்காருங்கிறத வந்து அவங்க வந்து யோசிக்க வந்து தொடங்குவாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி வந்து யோசிக்க தொடங்கும் போது டோர்கம் சார் என்ன சொல்றாங்கன்னா, most of the time our crisis, troubles, hindrances and obstacles force us to awaken and travel from the astral or emotional plane to the lower mental plane. So இந்த விஷயம், இந்த மாதிரியான வரக்கூடிய தடைகள் தான் நம்மள வந்து அந்த இமோஷனல் ஸ்டேட்டஸ்ல இருந்து அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து நம்மள வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்ப அந்த தடை செய்யப்பட்ட அந்த மனைவி என்ன யோசிப்பாங்க, இது எதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க, ஏன்னா ஏன் வந்து ஸ்டாப் பண்றாங்கிறத வந்து அவங்க மனதை வந்து சிந்திக்க தெரிந்தவராக இருந்தா சிந்திப்பாங்க. So to find out the causes of our physical and emotional troubles. So அப்ப தனக்கு ஏற்பட்ட பிசிக்கல் இமோஷனல் ட்ரபிளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த மாதிரியான தடைகள் வந்து அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. So the soul is that which progresses from the physical to the emotional and then from the emotional to the mental plane while he is in the அப்ப ஒரு ஆத்மா வந்து ஒரு ப்ராக்ரஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிசிக்கல் கான்சியஸ்ல இருந்து அடுத்தாப்புல இமோஷனல் கான்சியஸ்னஸ் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண தெரியணும். ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கையாள தெரியணும்.
ஸோ இமோஷனல் கான்சியஸ்னஸ் வந்து நம்ம மென்டல் கான்சியஸ்னஸ்க்கு நம்மள வந்து போக தெரியணும். சும்மா வந்து நம்ம சாப்பிட்டு இந்த உடலை வந்து நம்ம வளர்த்துக்கு மட்டுமே இல்லாம, ஸோ அதை தான் வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல வந்து சொல்றேன். ஸோ கிரேட் டீச்சர்ஸ் அதான் சொல்றாங்க, இந்த உடலை வந்து வெறும் சாப்பிடுறதுக்கு மட்டும் நீங்க பயன்படுத்தாம உணர்வு ரீதியாகவும் எல்லாத்தையுமே அணுகுங்க. இது ரெண்டையும் நீங்க வந்து செய்யும் போது அதுவே வந்து உங்களை அறிவுபூர்வமான அந்த தளத்துக்கு வந்து உங்களை வந்து இட்டு செல்லும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராய் வந்து சொல்றாங்க. The soul is that which progresses from the physical to the emotional and then from the emotional to the mental plane. ஸோ இந்த மாதிரி வந்து செய்யும் போதான் அந்த ஆத்மாங்கிறது வந்து பிசிக்கல் கான்சியஸ்னஸ் வந்து இமோஷனல் கான்சியஸ்னஸ் போய் மென்டல் கான்சியஸ்னஸ் போறதா வந்து ப்ராக்ரஸ் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம எப்போ வந்து நம்ம வந்து சிந்திக்க வந்து தொடங்குறோமோ, நம்ம வெறும் உடல் ரீதியா மட்டும் இல்லாம உணர்வு ரீதியா மட்டும் நம்ம வந்து தங்கி அங்கேயே வந்து ஸ்டாக்னட்டா இருந்துடாம, நம்ம எப்போ வந்து மென்டல் ரீதியாகவும் எண்ண ரீதியாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சிந்திக்க தொடங்கி நம்ம வந்து செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, அது ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே. இப்ப நம்ம ஒரு பொருளை பார்த்தா கூட அந்த பொருளோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, இமோஷனல் ப்ராப்பர்ட்டி என்ன, மென்டல் ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத நம்ம வந்து திங்க் பண்ணி வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட ஆத்ம பிரயாணத்துல அதாவது இந்த சோல் ஜேர்னில நம்ம முன்னேறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ அந்த டைனமிக் அப்படிங்கிறது வந்து அங்க நடக்குது, அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்ல இந்த உடல் ரீதியாவே நம்ம வந்து தங்கி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆத்ம தரிசனமே வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அப்ப டோர்கம் சார் வந்து இங்க என்ன சொல்றாங்க, while he is in the mental plane, அப்ப ஒருத்தவங்க வந்து தன்னுடைய மனதை வந்து சிந்திக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, if a person is lucky he will meet a teacher. ஸோ அப்ப அந்த மாதிரி நீங்க சிந்திக்க தெரிஞ்ச ஆளா நீங்க மாறினதுக்கு அப்புறம் நீங்க அதிர்ஷ்டமானவங்களா இருந்தா நீங்க வந்து ஒரு டீச்சரை வந்து நீங்க மீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஃபைண்ட் அ டீச்சிங். ஸோ அப்ப ஒரு டீச்சரை மீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு டீச்சிங் அப்படின்னா இந்த இடத்துல டோர்கம் சராதன் வந்து ஆன்மீக டீச்சிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஆர் ஃபைண்ட் த புக்ஸ், அல்லது ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அல்லது வந்து ஒரு ரிலீஜன் அல்லது பிலாசபி வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுங்கிறது சொல்றாங்க. பட் அன்லக்கிலி வந்து இன்னைக்கு வந்து எந்த ஒரு ரிலீஜனுமே, இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு ரிலீஜனுமே நான் ஆணித்தரமா என்னால வந்து சொல்ல முடியும், நல்ல விஷயத்தையே வந்து யாருக்குமே வந்து போதிக்கவே இல்லை. பிரிவினைவாதத்தை மட்டுமே வந்து அந்த மதங்கள்ங்கிற பேர்ல வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ என்னோட மதம் தான் பெருசு, என்னோட கடவுள் தான் வந்து பெருசு, என் இனத்து மக்கள் மட்டும்தான் வந்து நல்லவங்க, என் நாட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் நல்லவங்க, என் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் நல்லவங்க, என்னோட சிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் நல்லவங்கிற அந்த பிரிவினைவாதத்தை தான் வந்து இந்த ரிலீஜன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணதே தவிர 1% கூட நல்ல விஷயத்த வந்து ரிலீஜன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணவே இல்லை. பட் மேபி வந்து டோர்கம் சராதன் வந்து ஸோ ஒரு ஃபியூச்சர்லயாவது வந்து அந்த ரிலீஜன் மாறுங்கிற எண்ணத்துல எழுதியிருக்காருங்கிறத நினைக்கிறேன். ஸோ அப்ப ஒரு டீச்சரை மீட் பண்ணுவாங்க, டீச்சிங்கை மீட் பண்ணுவாங்க, அல்லது ஒரு புக் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும், அல்லது வந்து ஒரு ரிலீஜனோ பிலாசபிக்கோ வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆகி, so that will tell him that the causes of his physical, emotional and mental troubles lie within himself. so இது நடந்ததுக்கு அப்புறம், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து தன்னோட உடல் ரீதியான, உணர்வு ரீதியான, எண்ண ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராய் வந்து சொல்றாரு. So and when he starts to look within, he finds ideas and visions to use for his future development and he progresses to the higher mental plan. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸோ தன்னோட உடல் ரீதியான, உணர்வு ரீதியான, எண்ண ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணங்கிற அந்த டூலை வந்து அவங்களுக்கு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த மென்டல் பிளேன்ல வந்து 2 பார்ட் இருக்கு. ஸோ லோயர் மென்டல் பிளேன்ல இருந்து ஹையர் மென்டல் பிளேனுக்கு வந்து அவங்களோட கான்சியஸ்னஸ் வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. ஸோ அப்ப நீங்க அந்த 2 மணி நேரம் தியானம் செய்யும் போது நீங்க வந்து அந்த தியான நிலை அப்படிங்கறத வந்து நீங்க அடையிறீங்க பாத்தீங்களா. ஸோ உங்களையே மறந்து உங்களோட விழிப்புணர்வு வந்து வெளியே போறது தான் வந்து நம்ம கான்சியஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து நீங்க தியானம் செய்யும் போது உங்களோட விழிப்புணர்வு நிலையானது வந்து உங்களோட பிசிக்கல் கான்சியஸ்னஸ் விட்டு தாண்டி இமோஷனல் கான்சியஸ்னஸ்க்கு போய், இமோஷனல் கான்சியஸ்னஸ் இருந்து மென்டல் கான்சியஸ்னஸ் போய், ஸோ மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருந்து இந்த ஹையர் மென்டல் கான்சியஸ்னஸ் வந்து அது வந்து போகுது. அப்ப நம்ம இப்ப சோல் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், பிசிக்கல், இமோஷனல், மென்டல் கான்சியஸ்னஸ் போற பிராக்டிஸ் தான் செல்ஃப் ரியலைசேஷன் அல்லது ஆன்மாவை உணர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது வந்து சொன்னோம். ஸோ எக்ஸாக்டா நீங்க செய்யக்கூடிய அந்த மெடிடேஷனையும் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நடக்குது. ஸோ அதனால தான் இந்த இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன், எல்லா ஆன்மீக டீச்சிங்ஸும் எல்லா ஆன்மீக டீச்சர்ஸும் செல்ஃப் ரியலைசேஷனை தான் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க.
சில பேர் சொல்றாங்க, சில பேர் சொல்லலைங்க அப்படிங்கிறதோட ரீசன் வந்து அர்த்தம் வந்து இதுதான். So when the person succeeds in reaching the higher mind, we say that he or she has become a soul. அப்ப உங்க பிசிக்கல் கான்சியஸ்னஸ், இமோஷனல் கான்சியஸ்னஸ், மென்டல் கான்சியஸ்னஸ்ல நீங்க அந்த ஹையர் லெவல்ல நீங்க வந்து ரீச் ஆகும்போது நீங்க வந்து ஒரு சோல், நீங்க ஒரு ஆத்மா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அந்த சோல் அப்படின்னு நம்ம பேசுறதோட அந்த ப்ராசஸ். ஸோ இந்த இந்த இப்ப நம்ம பேசுற இந்த 30 மினிட்ஸ் தான் பகவத்கீதையில வந்து 16 சாப்டர்லையும் லார்ட் கிருஷ்ணா வந்து அர்ஜுனருக்கு வந்து டீச்சிங் போதனையா வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நான் ரிலீஜன், நான் வந்து நான் ஹிந்துல வந்து நான் இந்த ஜாதி அந்த ஜாதி நம்ம பெருமை பீத்துறதுல வந்து ஒரு துளி கூட பிரயோஜனமே வந்து கிடையாது. ஸோ நம்மள எத்தனை பேர் வந்து பகவத்கீதையை படிச்சிருக்கிறோங்கிறதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அட்லீஸ்ட் வந்து நீ அதை வாங்கி ஒரு காப்பியவாவது வந்து நீங்க வந்து வீட்டுல வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்து ஆன்மீக டீச்சிங்ஸ் வந்து கத்துக் கொடுக்குறேங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து அதை மணி மைண்டடோட வந்து பண்றாங்க. ஆனா அந்த பகவத்கீதை புக்கு வெறும் 50 ரூபா 100 ரூபா அல்லது சில பிளேசஸ்ல ஃப்ரீயா கூட நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதை வாங்கி ஒரு 6 மாசம் டைம் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா இந்த செல்ஃப் ரியலைசேஷனா என்னன்னு தெரியும். ஸோ இந்த பிசிக்கல் கான்சியஸ்னஸ்னா என்னன்னு தெரியும், இமோஷனல் கான்சியஸ்னஸ்னா என்னன்னு தெரியும், மென்டல் கான்சியஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ இந்த நிலையை அடையிறத தான் வந்து டோர்கம் சராயர் வந்து we say that he or she has become a soul. அவங்கதான் ஆத்மாவாக ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராயர் வந்து சொல்றாங்க. ஸோ இப்ப நாளைக்கு வந்து நம்ம அந்த டைனமிக்ஸ் ஆஃப் த சோல்ல இருக்கக்கூடிய மிச்ச விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.